ஹாய் buddies, வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கலை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணுங்க. பொங்கல் ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சக்கரை பொங்கல் எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னுடைய எல்லா ரெசிபியுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். சக்கரை பொங்கல் செய்கிறதுக்காக முதல்ல பச்சரிசியை ஊற வச்சுக்கலாம். அதுக்காக நான் வந்துட்டு இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். பச்சரிசி வந்துட்டு 200 கிராம் எடுத்துருக்கோம்ல, அதுக்கு வந்துட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதாவது பச்சரிசியை வந்துட்டு எந்த கிளாஸில் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறோமோ அதே கிளாஸில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த பாசிப்பருப்பு அதுக்கப்புறம் பச்சரிசி இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி வந்துட்டு நல்லா கிளியராக தெரிகிற வரைக்கும் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சக்கரை பொங்கல் ரெசிபி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு நாங்கள் எப்படி செய்வோமோ அதே மெத்தடில் நான் வந்துட்டு உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை லாஸ்ட் வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அரிசியையும் பாசிப்பருப்பையும் நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது அப்படியே ஒரு பக்கமாக ஊறிட்டுருக்கட்டும். அடுத்தது சக்கரை பொங்கல் செய்யறதுக்காக நம்ம பாலை பொங்க வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம எதில் சக்கரை பொங்கல் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தை ஸ்டவ் மேலே வச்சுக்கோங்க. அதில் 1 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. எந்த கிளாஸில் அரிசியை மெஷர் பண்ணி எடுத்தோமோ அதே கிளாஸ்லேயே வந்து பாலை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே கிளாஸ்லேயே 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம வந்துட்டு 1 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்தோம்ல, 1 கிளாஸ் பச்சரிசிக்கு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா 1 கிளாஸ் வந்து சேர்த்துருக்கோம்ல, அது வந்து பாசிப்பருப்பு வேகிறதுக்காக. நம்ம எடுத்துக்கிற அரிசிக்கும் அதுக்கப்புறம் பாசிப்பருப்புக்கும் வந்துட்டு நான் சேர்த்துக்கிற இந்த தண்ணி அண்ட் பாலோடைய மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணலாம். இப்போ பால் வந்துட்டு நல்லா பொங்கி வரட்டும். பால் பொங்கி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பால் நல்லா பொங்கி வந்து இந்த பாத்திரத்துலேருந்து கீழே கொஞ்சம் விழுந்ததுக்கு அப்புறமா நம்ம அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். பால் பொங்கி கீழே விழுந்ததுக்கு அப்புறமா இப்போ வந்துட்டு நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரிசியும் பாசிப்பருப்பையும் ஒன்றா சேர்க்கறதால பாசிப்பருப்பு வந்துட்டு ஒரு 3/4 பாகத்துக்கு வெந்து நம்ம சக்கரை பொங்கல் சாப்பிடும்போது அங்கங்கே கடிப்படுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பிடிக்காது அப்படின்னா பாசிப்பருப்பை வந்துட்டு பால் கூடவே சேர்த்து வேக வச்சுக்கலாம். பாசிப்பருப்பும் பச்சரிசியும் வந்துட்டு நல்லா குழஞ்சி வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் நம்ம எந்த கிளாஸில் வந்து அரிசி மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டோமோ அதே கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் வந்து கரையிறதுக்காக 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சி வரணும். இதில் வந்துட்டு பாகுபதம் பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நான் எடுத்துக்கிட்ட வெள்ளத்தில் டஸ்ட் இருந்துச்சு அப்படின்றதால நான் வந்துட்டு வெள்ளத்தை கரைச்சி சேர்த்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் எடுத்துக்கிற வெள்ளத்தில் டஸ்ட் எதுவும் இருக்காது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வெள்ளத்தை சீவி டைரெக்டாகவே சாதத்தை கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சி வந்துடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது வந்துட்டு நம்ம முந்திரி பருப்பு எல்லாத்தையும் நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆகிடட்டும். நெய் மெல்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிட்டு அதோடைய கலர் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. முந்திரி பருப்போடைய கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறமா இதில் காஞ்ச திராட்சை வந்து சேர்த்துக்கலாம். காஞ்ச திராட்சை சேர்த்ததுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுடுங்க. இப்போ நம்ம சாதத்தை பார்க்கலாம். சாதம் வந்துட்டு நல்லாவே வந்து குழஞ்சி வெந்து வந்திருக்கு. கையில் எடுத்து நல்லா அமுத்தி பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கணும். சாதத்தில் இருக்கிற தண்ணி இன்னும் வந்துட்டு நல்லா வற்றி வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா தண்ணி வற்றி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல வெள்ளை தண்ணி, அதை வந்துட்டு வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். வெள்ளை தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்துட்டு நமக்கு சக்கரை பொங்கல் நல்லா ஒரு கோல்டன் கலருக்கு வந்துடும்.
அடுத்தது ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எப்போவுமே ஸ்வீட் செய்யும்போது அதில் உப்பு சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா தான் வந்துட்டு ஸ்வீட் டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும். அடுத்தது இதில் வாசனைக்காக ஒரு 4 ஏலக்காய் வந்து நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்த்துக்கும் போது இந்த சக்கரை பொங்கலுக்கே நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போது சக்கரை பொங்கல் வந்துட்டு எந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம நெய்யில் வந்து வறுத்து வச்சுருக்கோம்ல முந்திரி பருப்பு திராட்சை, அதை வந்துட்டு நெய் கூடவே சேர்த்து எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் லாஸ்ட்டாக ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வந்து சேர்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா டால்டா தான். என்ன தான் நம்ம நெய் சேர்த்து சக்கரை பொங்கல் செஞ்சாலும் அதில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்காவது டால்டா சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் இன்னுமே கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். டால்டாவை சேர்த்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடாதீங்க. டால்டா நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுங்கள். டால்டாவை சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது நல்லா மெல்ட் ஆகணும். சக்கரை பொங்கல் இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற போல் தான் இருக்கும். ஆனால் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா கெட்டியாக ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்கும்போதே ஸ்டவ்வை வந்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. சக்கரை பொங்கலோடைய கலரை பார்க்கும்போதே எந்த அளவுக்கு ரொம்பவே எம்மியாக எவ்வளோ டெலிஷியஸாக இருக்குல்ல. டேஸ்ட்டும் வந்துட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் சக்கரை பொங்கல் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான் buddies, இந்த சக்கரை பொங்கல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான வேற ஒரு ரெசிபியோட மீட் பண்ணலாம் buddies. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.